27ஆம் தேதி இங்கே மாலை கூட்டம். அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டு அவருடைய ரசிகர்கள் நம்ம விஜய்க்கு எதிராக இருக்கிறதுக்கு அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளவுதான். அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு செம்மைப்படுத்தி ஒன்றும் நீ சிந்திக்கிறீங்க? ரஜினி சாரோட சந்திப்பு எதனடிப்படையில் சார்? எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க ரெண்டு பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க. சரி, அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, உங்களை எல்லாம் கேட்கிறேன், யாரை சந்திச்சாருன்னு சொல்லு. 27/11/2024 கார்த்திகை 12ஆம் தேதி எங்க ஆண்டுதோறும் நாங்க நடத்துகிற இதுதான் இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வழிபடுற ஒரு நாள் அது. ஆனால் அது ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் நம்முடைய இன உரிமைக்காக, இன விடுதலைக்காக இன்னும் இந்த அந்த ஈக மரபை போற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை 12. அதுக்கான பொதுக்கூட்டம் அது கடலூர்ல தான் திட்டமிட்டோம். அது மழை காலமா இருக்கிறதுனால ஒரு வேளை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும். 27ஆம் தேதி இங்கே மாலை கூட்டம். அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டு. நேற்று ரஜினி சந்தித்திருக்கீங்க, அவருடைய ரசிகர்கள் நம்ம விஜய்க்கு எதிராக இருக்கிறதுக்கு கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு அசிங்கமா தெரியல. நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்க ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளவுதான். அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு செம்மைப்படுத்தி ஒன்றும் நீ சிந்திக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்காது. நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கொலை பண்ணுறாங்க, இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க, இன்னொன்று என்னது மாறுறாங்க. இந்த மாதிரி செயல்கள் தொடர்ச்சி நடந்து இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு. ரஜினி சாரோட சந்திப்பு எதனடிப்படையில் சார்? சொல்றேன், நான் ஏன் சந்திச்சேன், எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் சந்திச்செல்லாம் நீங்க போட்டீங்க. நீங்களா ஒண்ணு போடுறீங்க. எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க ரெண்டு பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியா சொல்லுங்க. வேற அதானி அமெரிக்கா கூட்டு வச்சிருக்காரு. அதானியோட கூட்டு வச்சிருக்க இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும். இவங்க தானே பேசுறாங்க. இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்க பாத்தீங்க. அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு. அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளிகள் மின்பூங்கா அமைக்கிறதெல்லாம் அவரு இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி? 22, 23 இந்த ஓராண்டுல மட்டும் இந்த நியாய விலை கடையில, அதாவது ரேஷன் கடையில அரிசி மட்டும் 1900 கோடிக்கு வந்து என்ன சொல்றது, மூட்டையை ஏற்றி இறக்குறதுல சிந்தி இருக்குன்றாங்க. ஓராண்டுல சிந்தனை தான் எடுத்து வித்து எல்லாரும் உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா? என்ன சொல்லுங்க? சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையாம இருக்கு? இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு? அரிசி ஓட்டையா இருக்கு, ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு. அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க? இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே. எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க. இவர் ஒரு பணக்காரர், உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. யாரை சந்திச்சாரு? ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை? யாரை சந்திச்சாரு, என்ன பேசுனாங்க? எதுவுமே இல்லையே. ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. சங்கின்னா நண்பன் இருக்குது. இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது, நாங்க ரெண்டு பேரும் சங்கினா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி சங்கியா சொங்கியா? நீங்க இல்ல லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே. நீங்க அப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது?